பழனியில் தனியார் நிறுவனம் சார்பில் பக்தர்கள் வசதிக்காக 2 புதிய மின்சார பேருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில் அடிவாரம் பகுதிகளில் வாகனங்கள் செல்ல நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து கிரிவீதிகளில் இணைக்கும் சாலைகள் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டன. இதையடுத்து பழனி கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கிரிவீதியில் நடந்து மட்டுமே செல்லும் நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் வசதிக்காக திருக்கோவில் சார்பில் கிரிவீதியில் கட்டணமில்லா பேட்டரி கார்கள் மற்றும் மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இருப்பினும் பக்தர்கள் வருகைக்கு ஏற்ப வாகனங்கள் இல்லாததால் பக்தர்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதையடுத்து சென்னை சில்க்ஸ் நிறுவனம் சார்பில் 2 எலக்ட்ரிக் மினி பேருந்துகளும் ஒரு டீசல் பழனி பேருந்தும் நன்கொடையாக வழங்க முன்வந்தனர். இதன்படி முதற்கட்டமாக 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மினி எலக்ட்ரிக் பேருந்து இன்று வழங்கப்பட்டது. பழனி அடிவாரம் பாத விநாயகர் கோவில் முன்பு வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வாகனத்திற்கான சாவியை திருக்கோவில் இணை ஆணையர் மாரிமுத்துவிடம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை சில்க்ஸ் உரிமையாளர், திருக்கோவில் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.